இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த நல்ல நாளின் காலையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார். பரலோகத்தின் தேவன் நமக்கு என்ன செய்வாராம்? காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்றைக்கு கூட நம்ம அநேக காரியங்களை செய்ய நாம திட்டமிட்டு இருப்போம். புதிதாக வீடு கட்டணும், தொழில் தொடங்கணும், திருமண காரியத்தை நம்ம ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? எதிர்நோக்கி காத்திருப்போம். அதை தொடங்குவதற்கு, ஆயத்தம் பண்ணுவதற்கு, அந்த காரியம் நமக்கு என்ன செய்யணும்? கைகூடி வரணும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிற பொழுது நெகேமியா என்ன செய்கிறார்? அடிமையாக சிறைபிடிக்கப்பட்டு அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய அரண்மனையிலே இருக்கிற பொழுது எருசலேமின் சுக செய்தியை விசாரிக்கிறார். எருசலேம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அந்த தப்பி வந்த யூதர்களிடத்துல அந்த எருசலேமின் செய்தியை அவர் விசாரிக்கிறார். எருசலேம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி விசாரிக்கிறார். அவருக்கு கிடைத்த பதில் என்ன? எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. அந்த ஜனங்கள், அந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் சொல்லி அந்த தப்பி வந்த யூதர்கள் எருசலேமின் செய்திய நெகேமியாட்ட சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நெகேமியா என்ன செய்கிறார்? சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து தேவனை நோக்கி மன்றாடுகிறார். எப்படியாவது ஆண்டவரே, அந்த எருசலேமின் இடிந்து போன அலங்கம் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். மீண்டுமாக அது கட்டப்பட வேண்டும். தீக்கிரையாக்கப்பட்டு அந்த அலங்கங்கள் பாழாய் கிடக்கிறது. அவர் அழுகிறார். ஆண்டவரை எப்படியாவது கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். முதலாவதாக காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டும். நாம தொடங்குகிற செய்கிற ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எடுத்த எடுப்புல என்ன செய்யல? அந்த வேலையை தொடங்க ஆரம்பிக்கல. இந்த நெகேமியாவில் நம்ம பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? உபவாசித்து அழுது ஜெபித்து அந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? தொடங்குகிறார். அதுலதான் நம்ம பார்க்கிறோம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சரி, வேலையை அவர் தொடங்குறதுக்கான முயற்சியை எடுக்கிறார். அதை போய் பார்வையிட போறாரு. யாருக்கும் தெரியாம ரகசியமாக இந்த அலங்கத்தை அவர் ராஜாட்ட அனுமதி கேட்டு அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்தை பார்க்க போகிறார். இந்த செய்தி அவருடைய அந்த எருசலேமுக்கு எதிரான அந்த சத்துருக்களுக்கு அந்த செய்தி போகிறது. யாரு? சன்பல்லாத்து, தொபியா, இன்னும் கேஷேம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபியன். இவங்களுக்கு அந்த செய்தி போகுது. அவங்க எல்லாரும் விசனம் அடைகிறார்கள். அவங்க என்ன செய்தாங்க? விசனம் அடைகிறார்கள். இந்த யூதர்கள், இந்த ஜனங்களுடைய நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்கிற செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்கு விசனம் வருகிறது. அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? பரியாசம் பண்ணுதாங்க. அவங்க எல்லாரும் அதை என்ன செய்யக்கூடாது? கட்டுவதற்கு தடை பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு கூட்டம் எழும்புகிறதை, ஒரு சத்ருவின் கூட்டம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம செய்யணும்னு சொல்லி நாம முயற்சி எடுக்கிற பொழுது முதலாவது சத்துரு அதை தடை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக காரியங்கள்ல, குடும்பங்கள்ல ஒரு நல்ல காரியங்கள் நடக்க விடாதபடி, நன்மையை நாம் அனுபவிக்க முடியாதபடி சத்துரு தடை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே காரியம் அந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே நடந்தது. முதலாவது அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன செய்யறார்? அழுது உபவாசித்து, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அங்கே அவருடைய காரியம் கைகூடி வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த எருசலேம் தேவா, அந்த அலங்கம், இடிபட்ட அலங்கத்தை கட்டுவதற்கான முயற்சிகளிலே பல தடைகள் வந்தாலும் அந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கைகூடி வரப்பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட எருசலேமுக்காக அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தடைகளை என்ன செய்வான்? சத்துரு கொண்டு வருவான். நாம் முன்னேற முடியாதபடி, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தோல்வியையும் நஷ்டத்தையும் தடைகளையும் சத்துரு கொண்டு வருவான். நாம என்ன செய்யணும்? அந்த நெகேமியாவை போல நம்ம உபவாசித்து அந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு
நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து அந்த காரியத்தை தொடங்குகிற பொழுது எத்தனை தடைகள், மனிதர்களால எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சங்கீதம் 127 சங்கீதம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி நம்ம நினைச்சா கர்த்தர் தான் அந்த வீட்டை என்ன செய்யணும், கட்டணும். நம்முடைய பிரயாசம் எல்லாம் வேஸ்ட் தான். கர்த்தர் கட்டணும்னு நினைச்சாதான் அதை கட்ட முடியும். கர்த்தர் கட்ட சித்தம் வைத்தால்தான் அதை கட்ட முடியும். இல்லாவிட்டால் நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், நம்மகிட்ட எவ்வளவு காரியங்கள் எல்லாம் சாதகமா இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, நம்மால் கட்டி முடிக்க முடியாது. அப்போ நம்ம எந்த ஒரு காரியமாக ஆனாலும் நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஜெபித்து அவருடைய ஒத்தாசையை நாடி நம்ம செய்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நீங்கள் திட மனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், 2 நாளாகமத்திலே வாசிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நம்ம ஜெபத்தோடு தொடங்கும் போது திட மனதாயிருந்து நம்ம காரியத்தை நம்ம நடத்தும் போது கர்த்தர் அதை நமக்கு ஜெயமாக மாற்றி தருகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்படி பல கஷ்டத்தையும் பல எதிர்ப்புகளையும் மீறி நம்ம தொடர்ந்து நெகேமியா 3-4 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது பல எதிர்ப்புகள், பல தடைகள், இவற்றின் மத்தியிலும் கூட அந்த நெகேமியா அவர் ஜெபித்து உபவாசித்து அந்த காரியத்தை தொடங்கினதுனால இந்த காரியம் வெற்றியாய் முடிகிறதை நாம பார்க்கிறோம். அந்த அலங்கம் 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு முடிந்தது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தேவன் அதை அனுமதிக்கிற பொழுது, தேவன் நமக்கு உதவி செய்கிற பொழுது, அவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற பொழுது எந்த சத்துருவும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில இப்படி தடைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதபடி எல்லாம் தோல்வியாக தடையாக காணப்பட்டாலும் நாம் நெகேமியாவை போல உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம இரக்கத்துக்காக கெஞ்சி அந்த காரியத்தை தொடங்குகிற பொழுது தேவன் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே பல தடைகள் வருகிறது, எங்கள் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை நடத்த வேண்டும், தொடங்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை